என்ன காஃபி போட்டிருக்கா இவ? இவ்வளவு சூடா கொண்டு வச்சிருக்க. அப்படியே தலையில ஊத்த வேண்டியது தானே? அம்மா கேட்கல, அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சிட வேண்டியது தானே. மக்கள் பிடிச்சவன். ரகு, சோற கேட்டுடா நீ இப்படி வந்து நிக்கிற? அருவி ஆர்த்தி ரெடி பண்ணுமா? ஓ ஆமா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. உங்ககிட்ட சொல்ல ஒரு செகண்ட் போதும். ஆனா திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவனுக்கு நீ ஆர்த்தி எடுக்கிறியான்னு அப்பா உன்னதான் திட்டும். எங்க முன்னாடி திட்டாட்டியும் அப்புறமா தனியா இருக்கும்போது திட்டும். எப்பவும் உன் பின்னாடியே நான் இருக்க முடியாதுல்ல. தங்கச்சின்னா கண்டிப்பா அப்பா திட்டாது. சிவன் என்னை மதிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். நீ ஹாரத்தி கரைக்கு சொல்றியா உன் தங்கச்சி கிட்ட? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என் தங்கச்சி கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். என் வாக்கு என்னாவது? என் மான மரியாதையே போச்சு. என் தங்கச்சி கிட்ட அவ பொண்ணை கட்டி வைக்கிறதா நான் வாக்கு கொடுத்துருக்கேன்டா. பயமா இருக்குங்க. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். 2 இயர்ஸா நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டே நானும் கேட்கேன். யாரை கேட்டு லவ் பண்ணா நீ? என்ன சொன்னீங்க? யாரை கேட்டு லவ் பண்ணனா? உங்களை கேட்டெல்லாம் லவ் பண்ண முடியாது. என் வயசு 28 ஆகுது. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் லவ் பண்றது உங்களுக்கு தெரியாதுன்னு. நல்லாவே தெரியும். இருந்தும் அத்தை கிட்ட போய் பேசினது உங்க தப்பு. காலம் முழுக்க வாழ போறது நான். எனக்குன்னு ஒருத்தைய தேடி பிடிச்சா நீங்க அதுக்கு சம்மதிக்கணும். அதை விட்டுட்டு பிரிக்க நினைக்க கூடாது. டேய், இத்தனை வருஷமா உன்னை பெத்து வளர்த்து உனக்கு சோறு போட்டவன் நான்டா. இந்த சக்கரவர்த்திய பார்த்தா அவன் தெரிச்சு ஓடுவான். ஆனா நீ என்னையே எதிர்த்து பேசுறல்ல? அம்மா சொல்லி கொடுத்த ஆடுறியா நீ? என்ன சொன்னீங்க? அம்மா சொல்லி தந்தாங்களா? ஒவ்வொரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் நான் 1000 தடவை யோசிக்கிற ஒரே காரணம் என் அம்மா தான். அது மட்டும் இல்லாம அம்மா சொல்லி தந்து செய்யறதுக்கு நான் ஒன்னும் குழந்தையும் கிடையாது. நீங்க தான் உங்க அம்மா பேச்சையும் உங்க தங்கச்சி பேச்சையும் கேட்டுட்டு என் கல்யாணத்துக்கு குறுக்க நிக்கிறீங்க. டேய், தேவையில்லாம என் அம்மாவை தங்கச்சியும் இழுக்காத. இத்தனை வயசுக்கு பிறகு உங்களுக்கு அம்மாவும் தங்கச்சியும் அவ்வளவு முக்கியம்னா எனக்கும் முக்கியம் தான். அதே மாதிரி தேவையில்லாம அக்காவையோ மாமாவையோ கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. மீனா, நீ எங்கடிங்க? ப்ளீஸ் மீனா, நீ இப்ப போ. நான் எதுக்கு போகணும்? இந்த ஆளு என் மாமனை நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. நான் வாயை மூடிட்டு இருக்கேன்மா. உனக்குதான் உன் புருஷன் மேல பாசம் இல்ல, நீ அமைதியான இல்ல. ச்சே, இப்படி ஒரு குழந்தையார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரியான ஆளத்தான் இருக்கா. ஏன் சார், என் அக்காவும் மாமாவும் லவ் பண்றாங்கன்னு இதே வீட்டுல உட்காந்து நான் பாடம் நடத்திட்டு போயிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா என் மாமனுக்கு வேற இடத்துல பாத்திருப்பீங்க. இங்க பாருங்க, என் அக்காவுக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இஷ்டம் இருந்தா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பி போங்க. என் வீட்டுல வந்து நின்னுட்டு என்கிட்டயே அதிகாரம் பண்றல, மரியாதையா வெளியில போ. ஓ அப்படிங்களா? சரி சரி, நான் போறேன். என் அக்காவையும் மாமாவையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறேன். வரதட்சணை கொண்டு வரலன்னு என் அக்காவை கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்றேன். ஆணவ காலை பண்ண ட்ரை பண்றீங்கன்னு நடு ரோட்ல நின்று போராட்டம் பண்ண போறேன். அச்சோ, இவ வேற இஷ்டத்துக்கு பேசுறாளே. அவர் வேற முறைச்சிட்டே இருக்காரு. ஒரு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு எவ்வளவு அக்க போரு. ஆண்டவா, நீதான் என்ன காப்பாத்தணும். நம்ம தங்கச்சி மாதிரியே குட்டி பொண்ணா இருக்கா, நல்ல துரு துருன்னா இருக்கா. இந்த திருட்டு கல்யாணத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. திருட்டா இருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே. டேய், பெரியவன் நீ இருக்கும்போது உன்னை கொஞ்சம் கூட மதிக்காம அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இதுக்கு நீ ஒரு சப்போர்ட் வேற. அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா. அவனை நம்பி நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளை இப்படி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க நான் எல்லாரும் எவ்வளவு நாள் தான் அவனுக்கு துணையா இருந்துட போறோம். நம்மளுக்கு அப்புறம் அவ தான் அவனுக்கு லைஃப் லாங் துணையா இருக்க போறா. அவளை அசிங்கப்படுத்தாதீங்க. அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா என் அக்காவையும் மாமாவையும் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். அவரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும். ஏன் தம்பியெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாட்டான். அப்பா ஏத்துக்கோங்கப்பா. இந்த பொண்ணு அவனை கூட்டிட்டு போயிட்டா அது நமக்கு தானப்பா அசிங்கம். பிளீஸ். எவ்வளவு பெரிய ஸ்கூலோட ஓனர் நீங்க. கொஞ்ச நாள்ல காலேஜும் ஓபன் பண்ண போறீங்க. உங்களுக்கு தான் அசிங்கம், பாத்துக்கோங்க. உங்க முன் கோபத்தால தப்பான முடிவு எதையும் எடுத்துறாதீங்க. என்னவோ பண்ணி தொலைங்க. உன் அக்காவை தானே என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவளை ஏத்துக்கிறேன். ஆனா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பு. அப்பா என்னப்பா பேசுறீங்க? அப்பா வேணாம். மீனா, அக்கா, இந்த வீட்டுக்கு நீதான் மருமக, நான் இல்ல. இந்த வீட்டுலதான் சாப்பிட்டு எனக்கு வயிறு நிறையணும்னு ஒரு தேவையும் இல்ல. இந்த ஆள் என்ன வெளியில தள்ளுறதால நானும் தோத்து போனதா ஆயிராது. வயசான ஆளுக்கா, வயசு ஏற ஏற மூளை மங்கிடுச்சு போல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள்
அவருக்கே புத்தி தெளிஞ்சு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உள்ள கூப்பிடுவாரு. வேணா நீயே பாரு. ஆனா உனக்கு இதெல்லாம் வேணும்க்கா. இந்த ஆளு ஒன்னே வெளியில அனுப்ப ஏதாவது பிளான் போடுவாரு. அவருக்கு பிளான்க்கு நீ பலியாயிராத. இவ்வளவு பெரிய உலகத்துல நீயும் நானும் சந்திக்க வேற இடமா இல்ல. அதோட நம்ம அம்மா அப்பாவும் இந்த ஆள மாதிரி சைக்கோ இல்ல. உங்களுக்குள்ள கோவம் எல்லாம் குறைஞ்ச அப்புறம் நீயும் மாம்சம் விருந்துக்கு வந்துருங்க. என்னடி துள்ளுற? உன் அக்காவை அவ்வளவு ஈஸியா இந்த வீட்டோட மருமகளை சேர்த்துப்பேன்னு நினைக்கிறியா? இந்த 4 நாளில அழுதுட்டு தாலியை கலத்தி எரிஞ்சிட்டு அவளே உன் வீட்டுக்கு வருவா. அதுக்கப்புறம் நல்லா வச்சுக்கோங்க உன் அக்காளுக்கு விருந்து. டாடா மாம்ஸ். அக்காவை அழ விடாம பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடி கண்டிப்பா உண்டு. அம்மா சக்கரவர்த்தி நல்லா இருக்கியாப்பா? எங்கம்மா நல்லா இருக்குது? நான் பெத்த தரத்துல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு வந்து நிக்கும். நான் எப்படிமா நிம்மதியா இருக்குது? சிவன்டா ஹாதியா இல்லம்மா, ரகு. சின்ன புள்ள அவன் எல்லாவே அம்மா சொல்லி கொடுத்துருப்பா. சீமையில இல்லாத சிறுக்கிய கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வச்சேன். சின்னதாம்ல செருப்பாலே அடிக்கணும். நாத்தன இருக்க மோளுக்குன்னு பேசி வச்ச பிறகு வேற ஒருத்தி கூட மௌனம் கட்டி வச்சிருக்கானா? இவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருக்கும். இனி பேசி என்னமா ஆக போகுது? சொந்த வீட்லயே அனாதம்மா. நான் அனாத. கெட்டினதான் நான் சொல்றது கேட்கறது கிடையாது. பெத்தது வளம் நான் சொல்ற எதையுமே கேட்கறது கிடையாதுமா. ஏதாவது ஆத்தையோ குளத்தையோ தேடலான்னு தோணுதுமா. ஐயோ மோனே, குலதெய்வத்துக்கு நேர்ந்துகிட்டு தானடா உன்னை பெத்தேன். இப்படி பேசுறியடே. ஐயோ என் ஹீரோ கொலையெல்லாம் பத்தி எரியுதே. வீட்டுக்கு வாமா, கடைசி ஒரு தடவை உன்னை பார்த்துட்டு போறேன். சி வாரம்ல நீ அதுக்குள்ள என்னத்தையே தப்பான முடிவுல எடுத்துட்டு நிக்காத. ஆசை ஆசையா வாழதுக்கு வந்த மருமோட ஒன்னு துண்டை காணும் துணிய காணும் ஓட விடல. நான் சக்கரவர்த்தி இல்ல. ராணி, நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்கிறதுனால அவன் செஞ்சது இல்லைன்னே ஆயிரும். அழாத ராணி. நீ ஏன் அழுது உன்னையே வருத்திக்கிற? அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு, நம்ம என்ன பண்றது? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். நாங்க சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு ஆசையா வளர்த்தோம். அவளுக்கு காய்ச்சல் வந்து அழுறனால நாமும் சேர்ந்து அழுதோமே. இந்த வீடு வச்ச புதுசுல கையில காசே இருக்காது. ரேஷன் அரிசிய நமக்கு பொங்கி சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு மட்டும் அரைக்கை நல்ல அரிசி போட்டு சமைச்சு கொடுப்போமேங்க. எங்க போனாலும் எதை பார்த்தாலும் என் பொண்ணுக்கு நல்லா இருக்குமேனு பார்த்து எடுத்துட்டு வருவேங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாளா? இந்த பையனை தான் லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட இவ்வளவு வலிச்சிருக்காதுங்க. விடுமா ராணி, குழந்தைக்கு குணமே அறியாம தப்பு பண்றது தானே. எல்லாம் சரியாயிரும் ஒரு நாள். அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அவளை இவ்வளவு நாள் நானும் குழந்தையாதாங்க நினைச்சிருந்தேன். எப்ப இந்த முடிவு எடுத்தாலோ அப்பவே அவ வளர்ந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி விடு ராணி, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. எனக்கு நிஜமா வேணாங்க. இத்தனை வருஷம் வளர்த்த நம்மளை விட அவளுக்கு அவ காதல் தான் முக்கியமா போச்சுல்ல. நம்மளை போலதான் நம்ம பொண்ணும் இருந்திருக்கா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் என் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், அவங்கதான் ஒத்துக்கல. வேற இடத்துல மாப்பிள்ளையும் பார்த்தாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு விரட்டினதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்டயே வந்தேன். அவங்களோட நான் ஏமாத்தலையே, நியாயமா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேலாம். ஒரே நாள்ல இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி இருக்க கூடாதுதான். ஆனாலும் அவ பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கதான் செய்யும். சின்ன ஆனாலும் உங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. எப்படிதாங்க உங்களை இப்படி ஏமாத்தின பிறகும் உங்களுக்கு அவ மேல கோபம் வராம இருக்கு? ஏன்னா அவ நம்ம பொண்ணு, ஆசை ஆசையா வளர்த்த பொண்ணு. நீ தான் சொன்னியே, நீ பாதி நாள் வேலைக்கு போன போது நானும் அவளை அம்மாவா தான் பார்த்திருக்கேன். அதனாலே என்னவோ அவ சைடு யோசிக்க தோணுது. அம்மா இப்படி எல்லாம் அழுததே இல்ல. இப்படிப்பட்ட அம்மாவையே அழ வச்சுட்டு போயிட்டாளே. ஆனாலும் டெய்லி இவளை கட்டி பிடிச்சு தூங்குவேன். இன்னைக்கு எப்படி தூங்க போறேனே தெரியல. எனக்கு என்னவோ இந்த மாமனார் கிழவனை நினைச்சாதான் பயமாவே இருக்கு. அவ காதலிச்சதுக்கு நம்ம வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எரும மாடு, அவளுக்கு காதலிக்க ஊருக்குள்ள வேற ஆளே கிடைக்கலையா? சரியான போண்டா முக்கனுக்கு பையனையா லவ் பண்ணி வைப்பா. சாரிம்மா, எங்க வீடு உன்னை அவ்வளவு அழகா வரவேற்கல. ஆனா கண்டிப்பா இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஹனி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அவங்க தங்கச்சி பார்க்கும்போதே நினைச்சேன் நீங்களும் அழகா தான் இருப்பீங்கன்னு. ஆனா நீங்க அவங்கள விட ரொம்ப அழகு. மாத்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டல,
அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வாங்கியிருக்கேன். எனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் பழக்கம் இல்லை. பரவாயில்லைங்க, தேங்க்ஸ். ஆதி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். விடுடா, உன்னை நம்பியே வந்துட்டா. நீ தான் அவளை நல்லா பார்த்துக்கணும். நம்ம வீட்டு சுச்சுவேஷன் எல்லாமே உனக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்தவாறு நடந்துக்கோ. அதுக்காக நீ ரொம்ப பயப்படாதம்மா. அம்மா எல்லாம் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர் தான். ஆனா அப்பா தான் கொஞ்சம் வில்லத்தனம். அவங்க தங்கச்சி பொண்ண ரகுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேன்னு கடுப்புல இருப்பாரு. அது தவிர வேற ஒண்ணும் இல்லை. பரவாயில்லைங்க, நீங்க இவ்வளவு சப்போர்ட்டா பேசுறதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரகு ரூமுக்கு கூட்டிட்டு போ. நீங்க கொஞ்சம் வெளியே போங்களேன். ஏன்? நான் ட்ரெஸ் மாத்தணும். அதெல்லாம் முடியாது. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சு. நம்ம அபிஷியலா புருஷன் பொண்டாட்டி. என்ன வெளியே போக சொன்னா சுவாமி வந்து உன் கண்ணையே குத்திடும். கொஞ்சம் பக்கத்துல தான் வாயேன். முடியாது. சின்னதா ஒரு கிஸ். அப்போ அதுவே போதுமா? பத்தாதுதான். ஆனா இப்போதைக்கு இது போதும். போங்க. நானே அம்மா அப்பாவும் நம்ம ஃபீல் பண்ணுவாங்களோன்னு வருத்தத்துல இருக்கேன். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லைங்க. என்னங்க பண்றீங்க பொறுக்கி மாதிரி? என்ன சொன்ன? பொறுக்கியா? ஊருக்கே உத்தமனா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட பொறுக்கி மாதிரி தானே நடந்துக்கணும். ஏன்னா என் பொண்டாட்டி தான் ஒரு தேவதையாச்சு. போங்க. சரி விடு. உன் அம்மாவும் அப்பாவும் நம்மளை ஏத்துக்கணும்னா ஒரு ஈஸியான வழி இருக்கு. என்ன என்ன வழி? அது அது வந்து ஐயோ, இல்ல. அடிய பிசாசு, கத்தி ஊரே கூப்பிடாத. ஒரு விஷயம் சொல்ல வந்தா சொல்ல அந்த விஷயத்த பொறுமையா கேட்கணும். நீங்க என்ன தொடாம பேசுங்க, எனக்கு கூசுது. சொல்ல வந்த விஷயம் அப்படி தொட்டுதான் சொல்ல முடியும். அப்படியா? அப்படின்னு விஷயம்? இந்த அழகான வயிற்றுல ஒரு பாப்பா உண்டாச்சுன்னா ஏத்துப்பாங்க. ரொம்ப பழைய ஐடியா, மொக்க ஐடியாவும் கூட. பழைய மொக்கையா இருந்தாலும் எந்த காலத்திலும் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எல்லா மனுஷங்களுமே ஃபீலிங்ஸால நிரம்பி இருக்காங்க. எங்க வேணாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. இதுக்கு பேரு ஐஸ். தெரிஞ்சேதான் வைக்கிறேன். காதலை கவி பாடவே செல்லின் வைரனின் கல்லறை துவக்கத்தை கலைத்திடுவோம். விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ கும்மாளமோ கொண்டாட்டமோ. காதல் வெளியில் நீ கற்றை கடிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானதோ என்னாகுமோ ஏதாகுமோ. வாடை காட்டுக்கு வயசாச்சு. ஒரு ஹாப்பி நியூஸ். என்னமோ? நம்ம ரகு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எந்த ரகு? நம்ம உடன் பிறப்பு தான். என்ன கூப்பிடாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? டெல்லியில தானே இருக்கேனா? ஏதோ நெப்டியூன்ல இருக்கிற மாதிரி என்ன விட்டுட்டு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லாம குடும்பத்தோட எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாரையும் நான் டைவர்ஸ் பண்றேன். அண்ணா வாய முடியா. ரகு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எங்களுக்கே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதுவும் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனுக்கும் அந்த முண்டகனிக்க கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அப்பா பிளான் போட்டாரு. இவன் அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டான். ஆனா நம்ம அண்ணி செம்ம அழகா இருக்காங்க. எப்படிதான் நம்ம அண்ணன் கிட்ட இருந்தாங்களோ தெரியல. ஓ அப்படியா? ஆனா அப்பாவுக்கு ஏன் அண்ணன் மேல இவ்வளவு வெறி? அந்த முண்டகனியால ஆரியனோட வாழ்க்கை வீணா போனது பத்தாதா? இப்ப வேற ரகுவோட லைஃபையும் எடுத்து பார்த்திருக்காரு. சரி சரி, அன்னிக்கிட்ட போன கூட பேசி பார்க்கலாம். அது அண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க, நாளைக்கு பண்ணி தரேன். ஓகே ஓகே, சாப்பிடு. எங்க அத்தை? அவங்க கடைசியா தான் சாப்பிடுவாங்க. ஏன் அப்படி? எங்க வீட்டுல கொஞ்சம் அப்படிதான். சரி சரி, நீ எதையும் யோசிக்காம சாப்பிடு. ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்லைங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடுவோம். எந்த வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் அப்படி வச்சிருக்கோங்க. அதுக்காக நான்லாம் அப்படி வச்சுக்க மாட்டேன். ஏன் பொண்டாட்டி எதுக்கும் காத்திருக்க தேவையில்லை, என் கூடயே சாப்பிடலாம். இல்ல பசிக்குதுன்னா நான் எல்லாத்த டைமும் சாப்பிடலாம். சில மனுஷங்களும் இருக்காங்களே பொண்ணுங்க அடிமன்ட்டு, ஆனா அவங்க வாங்குற பணம் மட்டும் இவங்களுக்கு தேவை. என்னதானடா குத்துற? இரு புது பொண்டாட்டில அதான் நிக்குது. ஆதியண்ணா குட் நைட். குட் நைட் தான். கல்யாணத்தை தான் நாள் கிழமை பார்க்காம பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா சாந்தி முகூர்த்தம் இப்ப வேணாம். நாளைக்கு ஜோசியரை வர சொல்லிட்டேன், அவரு சொல்லட்டும். அச்சோ, ஏன்பா இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இப்ப என்னாச்சு? எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சுப்பா.
கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டுப்பாடு இல்லாம இல்லப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான், கொஞ்சம் முன்னாடிதான் ஆச்சுப்பா. முன்னாடியே சொல்லாதது உங்க தப்பு. நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டு நான் எப்படிப்பா அதுக்கு பொறுப்பாவேன்? ஐயோ ஏன் தான் இப்படி அசிங்கப்படுத்துறாரோ. ஏய் பொண்டாட்டி, எப்படி நம்ம ஐடியா? இந்த ஆள் இதெல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஜாக்கிரதையா நான் வந்துக்கிட்டேன். எங்க அப்பாவோட கிரிமினல் மூளை எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹொண்டிக்கிட்டே படுத்துதுங்க. எனக்கு என்ன தலையெழுத்தா?